نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்களாக இருக்கிற பெரும்பாக்கியத்தை பெற்றவர்களில் சாதனை செம்மல்களாய் தங்கள் வாழ்க்கையில் இளங்கிய சில சஹாபிகளின் வரலாறுகளை நாம் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற தொடரின் வழியாக பார்த்து வருகிறோம். இந்த சரித்திர தொடரின் 70வது நாளான இன்று நாம் ஒரு மிகச்சிறந்த சஹாபி, இவரெல்லாம் நபித்தோழராக ஆகுவாரா என்று நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்தான். அவர்களும் நபித்தோழராகி சாதனைகளின் உச்சத்தில் பேசப்படக்கூடிய சஹாபியாய் மாறினார்கள். ஹதரத் வஹ்ஷி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். வஹ்ஷி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கருப்பினத்தை சார்ந்த ஹபஷி இனத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் அபிசீனியாவை சார்ந்தவர்கள். பட்டப்பெயர் அபு தஸ்மா என்பது அவருடைய பட்டப்பெயராகும். துஐமா என்பவருக்கு அடிமையாக இருந்தார்கள், அல்லது ஜுபைர் இப்னு முத்இம் ரதியல்லாஹு அன்ஹு அவருக்கு அடிமையாக இருந்தார்கள். இந்த இரண்டாவது கருத்தே அதிகமான கிதாபுகளில் தகவலாக தரப்படுகிறது. ஜுபைர் இப்னு முத்இம் அவர்களின் அடிமையாக இருந்தவர் வஹ்ஷி. அவரை பற்றி சுருக்கமாய் நாம் பார்க்க போவது ரெண்டு நிகழ்ச்சி தான். ஒன்று இஸ்லாத்திற்கு முன், இன்னொன்று இஸ்லாத்திற்கு பின். இது என்ன ரெண்டு நிகழ்ச்சி? அவரே சொல்லுகிறார். வஹ்ஷி ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், கதல்து கைரன் நாசி ஃபில் ஜாஹிலியா, நான் இஸ்லாத்திலே சேருவதற்கு முன்னால் மனிதர்களில் சிறந்த ஒருவரை கொன்றுவிட்டேன். நான் இஸ்லாத்தில் சேர்ந்ததற்கு பின்னால் மனிதர்களில் மோசமான ஒருவரை கொன்றுவிட்டேன். உங்களுக்கு தெரியும், வஹ்ஷி அவர்களால் கொல்லப்பட்டவர்தான் ஹம்ஸா ரதியல்லாஹு அன்ஹு. உஹது போர்க்களத்தில், உஹது மைதானத்தில் இன்றைக்கும் அடங்கியிருக்கிற அந்த 70 சஹாபாக்களில் நடுநாயகமாய் வீற்றிருக்கிற சய்யிது சுகதாக்களின் தலைவர் என்கிற பெயர் பெற்ற அல்லாஹுவின் சிங்கம் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அழைக்கப்பெற்ற ஹம்ஸா ரதியல்லாஹு அன்ஹுவை கொன்று போட்டவர் இந்த வஹ்ஷி. கேட்கிற போதே இரத்தம் கொதிப்படைந்து நமக்கெல்லாம் வேகம் வந்தாலும், இந்த மாபெரும் குற்றத்திற்கு பரிகாரமாக இறைவன் இவரை பயன்படுத்த நினைத்தானோ என்னவோ, பின்னாட்களில் இவருக்கு இஸ்லாத்தில் சேரும் வாய்ப்பை கொடுத்து, அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய மனிதகுல எதிரியான, தன்னை நபி என்று வாதிட்ட முசைலமா என்பவனை அதற்கு பகரமாய் கொன்று குவித்தார்கள். இதுதான் சுருக்கமாய் அவர்கள் சொல்லுவது, நான் மனிதர்களில் சிறந்தவரையும் கொலை செய்தேன், மனிதர்களில் மோசமானவனையும் கொலை செய்தேன் என்கிற வஹ்ஷி ரதியல்லாஹு தஆலா அன்ஹுனுடைய வார்த்தைகள். இதுதான் அர்த்தம். சில வரலாறுகளில் இப்படி ஒரு தகவல் பதிவாகி இருக்கிறது. வஹ்ஷி அவர்கள் ஹிந்தா அம்மையாருக்கு அடிமையாக இருந்தார்கள். ஹிந்தா தான் ஹம்ஸாவை கொலை செய்ய சொன்னார் என்றெல்லாம் சொல்லப்படுவதுண்டு. ஆனால் அந்த தகவல் மிகவும் பலவீனமானதாகும். ஏன்னா அவரே சொல்கிற வார்த்தைகளை நம்ம கேட்கலாம். ஹதீஸ் நூல்களிலும் சரித்திர நூல்களிலும் பதிவாகி இருக்கிற வஹ்ஷியினுடைய வார்த்தைகளில் இதை கேட்கலாம். நிச்சயமாக ஹம்ஸா அவர்கள் எங்களினுடைய எஜமானர் குடும்பத்தை சார்ந்த துஐமா என்பவரை பத்ரிலே வைத்து கொன்றுவிட்டார். ஹம்ஸா ரதியல்லாஹு அன்ஹு பத்ரிலே கலந்து கொண்ட போது, இவர் எந்த வீட்டுக்கு அடிமையாக இருக்கிறாரோ அந்த வீட்டை சார்ந்த துஐமாவை கொன்றுவிட்டார். அப்போது எனக்கு ஜுபைர் இப்னு முத்இம், என்னுடைய முதலாளி, என்னுடைய எஜமான், நான் அப்போது அடிமையாக இருந்தேன், என்னை கூப்பிட்டு சொன்னார், துஐமா என்கிற என்னுடைய சிறிய தந்தையை ஹம்ஸா கொன்று விட்டார்.
அதற்கு பதிலாக முஹம்மதின் சிறிய தந்தை கொல்லப்பட வேண்டும். என் சிறிய தந்தையை பதிரிலே கொன்றதைப் போலவே முஹம்மதுவின் சிறிய தந்தையை நீ வரக்கூடிய உஹது போர்க்களத்திலே கொல்ல வேண்டும். ஒருவேளை நீ கொலை செய்துவிட்டால் நீ இனிமேல் அடிமை அல்ல, நீ உரிமையாக சுதந்திர காற்றை சுவாசிக்கலாம் என்று சொல்லிவிட்டார். அவ்வளவுதான். வஹஷி அவர்களுக்கு பேரானந்தம். பொதுவாகவே அடிமைகளுக்கு வாழ்க்கையின் பெரிய லட்சியமே என்ன தெரியுமா? அடிமையிலிருந்து விடுதலையாகணும். எல்லா மனிதர்களைப் போல சுதந்திரமாக இருக்கணும். ஒரு மனிதனுக்கு கீழ் அடிமையாக இருந்து எடுபிடியாய் கூலி வேலை தூக்க செய்யக்கூடியவர்களாய், கடுமையான வேலைப்பளுவை தாங்கக்கூடியவர்களாய், கொடுத்தால் சாப்பிட வேண்டும், இல்லாவிட்டால் வயிற்றை சுருட்டி கொண்டு உறங்க வேண்டும் என்கிற கேவலமான அடிமை முறையில் இருந்து மீண்டு எழுந்தால் போதும் என்பதுதான் ஒவ்வொரு அடிமையினுடைய கனவும் கூட. எனவே வஹஷியை பார்த்து சொல்லிவிட்டார்கள். அதுவும் அதிகமாகலாம் இல்லை, ஒரே ஒரு ஆள். அந்த ஆளை கொன்னுட்டா நீ உரிமை என்று சொல்லிவிட்டார்கள். இவர் இஸ்லாத்திற்கு எதிரி என்பதெல்லாம் இரண்டாவது. இவர் இஸ்லாமிய எதிரி அல்ல, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பிடிக்காதவர் அல்ல, முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிகிற குஃபார்களைப் போல அல்ல இவர். இவர் ஹம்சாவை கொல்ல வருவதற்கு ஒரே ஒரு நோக்கம், இவர் விடுதலையாகுவதற்கு அவரை கொன்றாக வேண்டும், வேறு ஒன்றுமே இல்லை. எதேச்சையாக அல்லாஹ் இவர்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு திறமை. வஹஷி அவர்களுக்கு அல்லாஹ் அம்பெறிவதில் ஆற்றல் கொடுத்திருந்தான். துல்லியமாய் இவர்கள் எரிந்தால் ஒரு பிசிறு ஊசி முனை அளவு கூட குறி தப்பாது. குரல் வளையில் விழ வேண்டும் என்றால் நடு குரல் வளையை கிழிக்கும். மூக்கின் துவாரத்தில் அம்பு போக வேண்டுமென்றாலும் போக வைக்க முடியும் வஹஷியால். இவர் அவ்வாறுதான் குறிபார்த்து கொன்று விட்டார். உஹதிலேயும் சரி, பின்னாலே கடைசியாய் அவர் கொலை செய்த முசைலமாவுடைய கொலையிலும் சரி. அதனால் தான் வச்ச குறி தப்பாத வஹஷி ரதியல்லாஹு அன்ஹு என்று நாம் தலைப்பு கொடுத்திருக்கிறோம். எடுத்தார், அம்பை எடுத்துக்கொண்டு எல்லோரும் உஹது மைதானத்திற்கு போகிற போது இவரும் போனார். எல்லாரும் போர்க்களத்திற்கு சஃபில் வரிசையாக நிற்கிற போது இவர் கடைசி வரிசையில் நின்றார், லாஸ்ட் வரிசை. அந்த வரிசைக்கு பின்னாடி பொம்பளைகள் நின்று ஆம்பளைகளை ஊக்கப்படுத்துவாங்க, விடாத அடி அப்படிங்கிற மாதிரி. அந்த வரிசையில் ஹிந்தா நின்றிருந்தார். ஹிந்தா வஹஷியை தெரியும். வஹஷி, விடாதே, நீ ஹம்சாவை கொல்ல வந்திருக்கிறாய், நீ மட்டும் கொன்று விட்டால் உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும், உன் முதலாளி உனக்கு அடிமையிலிருந்து விடுதலை தருவார், நான் என் காதில கழுத்தில் போட்டிருக்கிற அணிகலன்களை எல்லாம் தருவேன், பொன்னும் பொருளும் தருவேன், தீனார் திருகம் தருவேன், விடாதே என்று தூண்டிக்கொண்டே இருந்தவர் ஹிந்தா. ஹம்சாவை சமயம் பார்த்து பிடிப்பதற்காக வேண்டி போகிறார். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டுமொத்த உஹது மைதானத்தில் தனியாக தெரியும். தனியாக ஒரு அடையாளம் அவர்களுக்கென்று உண்டு. மற்ற வீரர்களைப் போல அல்ல, கம்பீரமான அந்த போரில் புகுந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு வழங்கிய பேராற்றல், 2 கையிலும் போர் செய்வார்கள். அதாவது 2 கையிலும் ஒரு ஆளை அல்ல, 2 கையிலும் 2 ஆளை எதிர்கொள்ளும் ஆற்றலை, தன் மீது அடிவிழாமல் அவர்களின் வாட்களை ஜமாலிக்கும் வித்தகத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். இவர் கொல்ல நெருங்கிவிட்டார். அந்த நேரம் பார்த்து ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு வேறு ஒருவனோடு போர் செய்கிறார். அவனுக்கு பெயர் சிபா என்பது அவனுக்கு பெயர். நாம் இப்போது 70வது தொடரில் இருக்கிறோம். 69வது தொடர் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுவின் வரலாற்றில் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுவை கொல்லலன் பட்டறையிலே வைத்து அடித்தவர் சிபா என்று பார்த்தோம். அந்த சிபா தான் அங்கே நிற்கிறான். ஹம்சாவை பார்த்து கூப்பிடுகிறான். யார் வரக்கூடியவர்கள் வாருங்கள், ஹல்மிம் முபாரிசின், என்னோடு மோத யாரும் உண்டா என்று சிபா கேட்டான். ஹம்சா உடனே அவன் பக்கம் பாஞ்சு வந்துட்டார். நீ ஆள் எங்கூட மோதருக்கு யாருன்னு கூப்பிடுறையா, எங்கூட மோதுறது யாருன்னு கூப்பிடுறையா, அல்லாஹுவோடும் அவனுடைய ரசூலோடும் மோதுகிறாயான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வார்த்தையில் மலிவாய் ஒரு வார்த்தை, எப்ன உம்மி அன்மார் எப்ன முகத்தாச்சல் வதூர், உம்மு அன்மாருடைய குடும்பத்தை சேர்ந்தவனே,
ஹத்னா செய்கிற பொம்பளைக்கு பிறந்தவனே என்று ஒரு வார்த்தையை விட்டார் ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு. அதுக்கு காரணம் அவருடைய சிபாவுடைய தாய் மக்காவிலே பெண்களுக்கு ஹத்னா செய்கிற ஒரு முறை அக்கால அரபுலகத்திலே ஃபேமஸாக இருந்தது அல்லவா, அதில் அந்த வேலை செய்து கொண்டிருந்தவர். அதனால் அந்த பெயரை சொல்லி கூப்பிடுகிறார் ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு. பொம்பளைக்கு ஹத்னா செய்கிற பொம்பளைக்கு பெண்ணுக்கு பிறந்தவனை வா பார்க்கலாம் என்று அவரை கூப்பிட்டார். 2 பேரும் சரமாரியாக மோத ஒரு கட்டத்தில் ஒரு 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 பாறைக்கு கீழே அவனை வெட்டிவிட்டார். சிபாயை 2ஆக பிளந்து அந்த இரத்தம் வழியும் அந்த வாளோடு நிமிர்ந்தவரை இதுதான் சமயம்னு சொல்லி பாறைக்கு பின்னாலே மறைந்திருந்த வஹஷி துல்லியமாக குறி வச்சு அடித்தார். மிகச்சரியாக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிவயிற்றிலே புகுந்து இடுப்பு வழியாய் வெளியேறிவிட்டது. திடீரென்று பார்க்கிறார்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு தன்னை நிலைகுலையச் செய்த, தவறாமல் குறிவைத்து இவ்வளவு பெரிய யுத்த கலத்தினுடைய கலேபரத்திற்கிடையில் குறிவைத்து தாக்கியவனை பார்க்கிறார். அங்கே வஹஷி நிற்கிறார். வஹஷிக்கு பெரிய ஆனந்தம். இஸ்லாத்தை வீழ்த்திய ஆனந்தம் அல்ல, கவனிக்க வேண்டும். முஸ்லிம்களை வீழ்த்திய ஆனந்தம் அல்ல, தனக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது என்கிற மிகப்பெரிய ஆனந்தம். நான் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவை வஹ்ஷி கொன்றது அவரின் விடுதலைக்காகத்தானே ஒழிய இஸ்லாமிய எதிர்ப்புக்காக அல்ல. அது என்ன இஸ்லாமிய எதிர்ப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்னவனை அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை, இதே பாருங்கள், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்னதுக்கு பின்னாடியும் போர் நடந்துட்டுருக்கு. அவர் அங்கே நிற்கவே இல்லை, தூக்கி அம்பை போட்டுட்டு அவர் பாட்டில் போய்கிட்டே இருந்தார். ஏன்னா அவர் வந்த வேலை முடிந்தது. அவர் வந்த வேலை முடிந்தது. யாரை கொன்றால் விடுதலை கிடைக்கும், அவரை கொன்று விட்டோம். அவரை பொறுத்தவரை இது ஒரு கூலி வேலை. இந்த பொருளை அங்கே எடுத்து வைப்பா, நான் ஒரு 10 திருகம் தர்றேன்னா தூக்கி ஒரு கூலியால் சுமந்து வைத்து விட்டு 10 திருகம் வாங்கி கொண்டு செல்வது போல், நீ சொன்ன ஆளை நான் முடிச்சிட்டேன், போட்டு தள்ளிட்டேன், எனக்கு தேவையான விடுதலையை கொடு என்பது தான் அவரின் நோக்கமாக இருந்தது. இன்னொன்னும் கவனிக்கலாம், இவர் இஸ்லாமிய எதிர்ப்பினால் வாளையும் அம்பையும் தூக்குகிற ஆயுதம் எடுக்கின்ற எதிர்ப்படை சார்ந்தவர் அல்லங்கிறதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? பத்ரு நடக்கிற போதும் வஹ்ஷி உயிரோடு தான் இருந்தார், ஆனால் பத்ருக்கு வரல. காரணம் பத்ரு அவருக்கு வரணுன்ற தேவையும் இல்லை. இப்போதுதான் இவருக்கு விடுதலை என்று அறிவிக்கப்பட்டதால் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையை மீட்டெடுப்பதற்காக வேண்டி வஹ்ஷி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்று முடித்து விட்டார்கள். கொன்றதுதான் அவர்களை ஒழிய அந்த பிரேதத்தை வைத்து கொண்டு கோரத்தாண்டவம் ஆடியது ஹிந்தா உள்ளிட்ட வகைராக்கள். ஹம்சா விழுந்துட்டாருன்னு உன்ன வந்துருச்சு அந்த அம்மா ஒரு பேயாட்டம் ஆடியது. அல்லாஹு அக்பர். காரணம், அந்த அம்மாவுடைய தந்தை, அந்த அம்மாவுடைய மகன், அந்த அம்மாவுடைய தந்தையின் சகோதரர், அதாவது சின்னத்தா, இந்த 3 பேரும் பத்ரில் கொல்லப்பட்டார்கள். கொன்றவர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. அதனால துடிக்க துடிக்க ஹம்சாவை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர் ஹிந்தா. பத்ர் முடிந்ததற்கு பிறகு மக்காவின் பெண்கள் எல்லாம் இறந்து போனவர்களுக்காக அழுது அரற்றியதைப் போல் இந்த அழுது அரற்றவில்லை, ஒப்பாரி வைக்கவில்லை. விரக்தி நிலையில் ஒரு சொட்டு கண்ணீர் விடாமல் இருந்தார். சொன்னார், அதே ஹம்சாவை கொன்று குவித்து விட்டு ஆனந்த தாண்டவம் ஆடுகிற வரை எனக்கு நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல குடிப்பு கிடையாது, எதுவும் கிடையாது. வரலாற்றின் சில ஆசிரியர்கள் இப்படியும் குறிக்கிறார்கள், பத்ரில் இருந்து உஹது வரையும் கணவனோட உறவு வைத்து கொள்ளக்கூட இல்லை, சுத்தமாக இல்லை, என் லட்சியம் நிறைவேறும் வரை. ஹம்சா விழுந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே களத்திற்குள்ளே புகுந்த ஹிந்தா போட்ட ஆட்டம் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு உறுப்பா துண்டித்து எடுத்து அந்த உறுப்பை கடித்தும் குதறியும் நாலா பக்கமும் போரை சுற்றி சுற்றி அந்த மைதானத்தில் வந்தது. பார்ப்பவர்களெல்லாம் தொடர்ந்து பார்க்க முடியாமல் தலையை குனிந்து கொண்டார்கள் என்று வருகிறது. அநேகமாய் இஸ்லாத்தில் அல்ல, அரபகத்தினுடைய யுத்தகல வரலாற்றிலே கூட இவ்வளவு மோசமாய் யாரும் சித்திரவதை செய்யவில்லை என்றிருக்கிறது. தலையை வெட்டி எடுத்து கொண்டு போவார்கள், மண்டை ஓடு வரை காய வைத்து அதிலே சாராயம் குடிப்பார்கள் என்றெல்லாம் அவர்களின் யுத்த வெறியை கேள்விப்பட்டிருக்கிறோமே தவிர, காதை தனியாக இருக்கிறது, மூக்க தனியாக இருக்கிறது,
ஒவ்வொரு உறுப்பையாக வெட்டுறது, ஒவ்வொரு விரலையாக வெட்டுறது, ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டு எல்லாத்துட்டையும் காட்டி ஆட்டம் போடுவது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவின் வெட்டப்பட்ட மூக்கு, கழுத்து போன்றவற்றை தனது கம்மலாய், தனது மாலையாய், குடலை எடுத்து தனது மாலையாயெல்லாம் போட்டுக்கொண்டு ஆடியது. அநேகமாய் ஒரு கொலை வெறி யுத்தத்தில் கோரத்தாண்டவம் ஆடிய அந்த பெண் வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு ஹம்ஸாவை கொன்றது மாத்திரம், ஒரே ஒரு குறிதப்பாத அம்பு எறிந்தது மாத்திரம் வஹ்ஷி. அதற்கு பின்னால் ஆட்டம் ஆடியதெல்லாம் ஹிந்தா அம்மையார் தான். ஹிந்தா தன் காதில் கழுத்தில் கழற்றியதையெல்லாம் கொடுத்து வஹ்ஷிக்கு கொடுத்து அனுப்பினார். ஏன்னா மகத்தான மிகப்பெரிய சரித்திர சாதனை. முஸ்லிம்கள் யாரும் அந்த பிரேதத்தை பார்க்க முடியவில்லை. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவின் வரலாற்றிலேயே நாம் சொல்லி இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வீட்டு பொம்பளைகள்லாம் ஹம்ஸா பாடியை கேட்கறதுனால பாடியை கொண்டு போகிறோமே ஒழிய, இல்லாட்டி காகத்துக்கோ கழுகுக்கோ போட்டுட்டு போக வேண்டியதுதான். காரணம், எந்த உறுப்பும் சரியாக இல்லை. எல்லா உறுப்புகளும் கண்டதுண்டமாக்கப்பட்டு, சொல்லப்போனால் ஒரு பொட்டலம் கட்டி எடுத்து செல்லுகிற அளவுக்கு இன்றைய நம்முடைய பாணியிலே சொன்னால் போஸ்ட்மார்ட்டத்தை விட மோசம். போஸ்ட்மார்ட்டத்திலே கூட உள்ளே ஒன்றும் இருந்தாலும் ஒரு பாடியினுடைய நேர்த்தி இருக்கும் அல்லவா, இங்கே அதுவும் கிடையாது. ஒரு பொட்டலமாய் மடித்து ஒரு 4-5 கிலோ இறைச்சி வாங்கி கொண்டு போனால் எப்படி போக வேண்டுமோ அப்படித்தான் போக வேண்டும் என்கிற அளவுக்கல்லவா இருந்தது ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த கோரமான தாண்டவம். ஹைர், வஹ்ஷி கொன்று விட்டார். சொன்னபடி அவருடைய மௌலா ஜுபைர் இப்னு முத்இம் உரிமையிட்டு விட்டார். நீ ஹம்ஸாவை கொன்றதனால் நீ உரிமை என்று சொல்லிவிட்டார். மக்காவிலேயே இருந்தார் வஹ்ஷி. முஸ்லிமும் அல்ல, மோசமான காஃபிர்களுடைய அந்த கூட்டத்தில் சேர்ந்து சதித்திட்டங்கள்லாம் தீட்டவும் இல்லை. ஆனாலும் மக்காவிலே இருந்தார். ஒரு கட்டத்தில் மக்காவை முஸ்லிம்கள் வெற்றி கொண்ட போது பயம் வந்துருச்சு. இனி நாம் இருந்தால் நமக்கு மரண தண்டனை சத்தியம். எனவே அங்கிருந்து தாயிஃபுக்கு போனார். தாயிஃபு போனால் இஸ்லாத்தின் வேகமான வளர்ச்சி சில நாட்களில் தாயிஃபுக்கும் வந்து விட்டது. தாயிஃபில் இருந்து ஒரு பெரிய குழுவினர் இஸ்லாத்திலே சேர பெருமானாரை நோக்கி போனார்கள். அப்போ தான் யோசித்தார், நாம் மக்காவில் இருந்தோம், இவர்கள் வென்றார்கள். தாயிஃபில் இருந்தோம், தாயிஃபும் இப்போது அவர்களின் கைக்குள்ளே போகிறது. இனி எங்கே போகிறது? யமனுக்கு போகலாமா, இல்லை சிரியாவுக்கு போகலாமா, எங்கு போகலாம் என்று அவரே சொல்லுகிறார். எங்கு போகலாம் என்று நான் யோசித்து கொண்டே இருந்தேன். அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொன்னார், என்னுடைய ஆலோசனை எல்லாம் நான் குழம்பிட்டு இருக்கிறது எல்லாம் கவனிச்சுட்டு, உனக்கு கேடு உண்டாவதாக, நீ எங்கே அங்கேயும் இங்கேயும் போகிற, நீ போக வேண்டிய இடம் மதீனா, நீ சந்திக்க வேண்டிய நபர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன் மார்க்கத்திலே நுழைந்த யாரையும் அவர் கொலை செய்வதில்லை தெரியுமா என்று கேட்டார். தன் மார்க்கத்திலே நுழைந்து விட்ட யாரையும் வல்லாஹி மா யக்துலு அஹதன் தகல ஃபீ தீனிஹி, இஸ்லாத்தில் நுழைஞ்சிட்டா கொல்ல மாட்டார். போ, அங்கே போ. தெளிவு பிறந்தது மனசிற்குள். யமனும் வேண்டாம், சிரியாவும் வேண்டாம், இதே தாயிஃபிலே நீடித்து இருக்கவும் வேண்டாம். கிளம்பினார் மதீனாவை நோக்கி. வஹ்ஷியின் கால்கள் தானாக நடக்கிறது. ஒரு மிகப்பெரிய அல்லாஹுவின் சிங்கத்தை, மாமனிதரை வெட்டி வீழ்த்திய குற்றம் உள்ளத்திற்குள்ளே குறுகுறுக்க, ஆனாலும் மன்னிப்பு கிடைக்கும் என்கிற பெருமானாரின் மாண்பை மனதில் வைத்து கொண்டு நேராக கால்கள் நடக்கிறது. இவர் மிகப்பெரிய இஸ்லாமிய விரோதி என்று முன்னாலிருந்து சொல்ல முடியாது. தன் விடுதலைக்காக ஹம்ஸாவை கொன்றவர். நேராக வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிற மஸ்ஜிது நபவியிலே நுழைந்தார். நாயகம் மட்டும்தான் அங்கே இருக்கிறார்கள். நெருக்கமாக போனார். சற்றே தயக்கம் இருந்தாலும் பக்கத்தில் வரையும் போயிட்டார். போய் நின்றுட்டு குனிந்து அமர்ந்திருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு இவர் சத்தம் போட்டு கலிமா மட்டும் சொன்னார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். கலிமா சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தூக்கினார்கள். யார் நிற்கிறதுன்னு ஒரு பார்வை. பார்த்து விட்ட உடனே யாருக்கு அந்த உருவம் மறக்கும்? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்ற உருவத்தை முஸ்லிம்களில் யார் மறக்க முடியும்? பார்த்த உடனே நாயகம் கேட்டார்கள், வஹ்ஷி, வஹ்ஷியானி அப்படின்னு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவருக்கு இஸ்லாத்தில் சேர்ந்துட்டார். இனி அவரை கை வைக்கவெல்லாம் முடியாது. இனி அவரை பழிவாங்க முடியாது. இனி தங்கள் கோபத்தை காட்டுகிறவர்கள் அல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சராசரி மனிதர்களுக்கு வேண்டுமானால் அது மறக்காது. மன்னிக்கிற மாண்பை கூடுதலாக பெற்ற ரஹ்மத்துல்லில் ஆலமீனுக்கு அந்த மன்னிக்கிற குணம் எப்போதும் உண்டு. அவர் எப்போ களிமா சொன்னாரோ நபிசல்லாசன் சொன்னாங்க, வஹஷி உக்கர் அப்படின்னாங்க. அவர் உட்கார்ந்தார். உள்ளுக்குள் தயக்கம் நடுக்கம் எல்லாம் இருந்தாலும் களிமா சொல்லிவிட்ட தைரியம், இஸ்லாம் என்கிற ஒற்றை துருப்புச் சீட்டு எவ்வளவு பெரிய உயிர் பிச்சை தருகிறது என்பதை யோசித்தால் சிலிர்க்கிறது. முன்னாடி உட்காந்துட்டார். உட்கார்ந்த உடனே யாருக்குமே வஹஷி முகத்தை பார்த்த உடனே அந்த நினைப்பு தானே வரும். வீழ்த்த முடியாத சிங்கம் ஹம்சா, அவரை வீழ்த்தினவர் இல்லையா? எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கேட்டார்கள், ஹத்திஸ்னி கைஃப கத்தல்த ஹம்சா, எப்பா எனக்கு கொஞ்சம் சொல்ல, நீ எப்படி ஹம்சாவை கொலை பண்ண என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா வீழ்த்த முடியாத மாமனிதர், யுத்த களங்களிலே அவருக்கு பக்கத்திலே போவதை கூட பயப்படுவார்களே. இவ்வளவு துல்லியமாய் ஒருவரை சரித்துவிட முடியும் என்றால் உன்னுடைய அம்பெரியும் ஆற்றல், உன் திறமை. அம்மா நீ எப்படி கொலை பண்ண? அவர் முழு டீட்டெயில் சொன்னார். நான் இப்படி அடிமையாக இருந்தேன், என் மௌலா இப்படி சொன்னார், அவரை கொன்னாத்தான் சொன்னார், அவங்க குடும்பத்தில் பல பேர்த்த பதிரில் ஹம்சா ரதியல்லாஹு கொன்னுட்டாங்க, அதுக்கு பதிலாக என்னை அனுப்பிச்சாங்க, நான் எதுக்கும் வரல, என்னுடைய உரிமைக்காக வந்தேன், நான் அடிமைத்தளத்திலிருந்து விடுதலை ஆகும்னு அவரை எல்லாம் சொல்லி முடித்தார். முடித்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் ஹம்சா ரதியல்லாஹுடைய அந்த கோரப்படுகொலை நினைவிலே வந்துவிட்டது. முகம் மாறுகிறது, முகத்தில் அழுகை வருகிறது, முகத்தில் கோபம் வருகிறது, என்னென்னமோ வருகிறது. இருந்தாலும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னை பார்த்தா எனக்கு ஹம்சா ரதியல்லாஹுடைய கொலை நினைப்பு வருது, அந்த நினைப்பு வராமல் இருக்கிறதுக்காக நீ கொஞ்சம் என் கண்ணில் படாமல் இருந்துக்கணும் என்று கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே நல்லா கவனிக்கணும். சில பேர் தர்ஜுமா வைக்கிறப்போ தவறாக இப்படி பொருள் கொள்கிற மாதிரி வச்சிட்றாங்க. அதாவது இஸ்லாத்தில் சேர்ந்த ஒருத்தரை பார்த்து மூஞ்சில முழிக்காத, போ அந்த பக்கம், என் பார்வையிலே படாத அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் துணியில் பேசலை, ஒரு பணிவான துணியில் தான் பேசுகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1000 இருந்தாலும் களிமா சொல்லிவிட்ட ஒரு முஸ்லீம் என்ன கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் கய்யிபு வஜ்ஹக அன்னி, இது எல்லா நூல்கள்லேயும் வருது, உன்னுடைய முகத்தை என்னை கொஞ்சம் மறைச்சிக்கோ, நான் உன்னை பார்க்காம இருக்கட்டும். வஹஷி சொல்கிறார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மௌத்தாகிற வரையும் ரசூலுல்லாவை நான் மட்டும்தான் உத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற வரையும் என்னை பார்க்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனிதர் தானே, இயல்பான நிலைகளும் அவர்களுக்கு இருக்கும் தானே, அவர்களுக்கும் காய்ச்சல் வந்தது, தலைவலி வந்தது தானே, அவர்களுக்கும் மக்கள் உண்டு, மருமக்கள் உண்டு தானே, அவர்களுக்கும் சின்னத்தா சிறிய தந்தை பெரியத்தா பெரியம்மா என்றெல்லாம் பிரியம் இருக்கும் தானே, இரத்தமும் சதைகளும் சேர்ந்த ஒரு மனிதர் தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அவர்களுக்கும் உண்டு தானே. எனவே அவர்கள் சொன்னார்கள், இவரை பார்த்தாவே எனக்கு அந்த நினைப்பு வர்றதுனால என்னை விட்டும் கொஞ்சம் உன் முகத்தை மறைத்து கொள்னாங்க. இது மிரட்டல் துணியில என் மூஞ்சில முழிக்காத போன்ற மாதிரி இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா, சஹீஹுல் புகாரில இந்த அறிவிப்பு எப்படி வருது தெரியுமா? புகாரி சஹீஹுல் புகாரில ஹல் தஸ்ததீஉ அன் தகீப வஜ்ஹ துகீப வஜ்ஹக அன்னி, எப்படி கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் முகத்தை மட்டும் என்னை விட்டு கொஞ்சம் மறைச்சிக்கிறதுக்கு முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த முடியுமான்னு கேட்குறதே தெரியுது, மூஞ்சில முழிக்காத போங்கிற மாதிரி சொல்லலை. அது ஒரு பணிவான ஒரு நண்பரின் ஒரு நண்பரிடத்தில், ஒரு தோழரின் ஒரு தோழரிடத்தில், சக மனிதர்களிடத்தில் பேசுகிற பணிவான உரையாடல் அது. சில ஆஷிகுர் ரசூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காதலர்கள் சில பேர் இந்த நிகழ்ச்சியை எழுதுகிற போது இப்படியும் கூட எழுதுகிறார்கள், வஹஷி ரசூலுல்லாவுடைய முகத்தில் அவரை விழிக்க வேண்டாம், பார்வையில் பட வேண்டாம் என்று சொன்னது ரசூலினுடைய நன்மைக்கோ அவர்களின் விருப்பு வெறுப்புகளுக்கோ உட்பட்டதல்ல, அது வஹஷியின் நன்மைக்காகத்தான். ஏன்னா வஹஷியை பார்க்குறப்போல்லாம் ரசூலுல்லாவுக்கு பழைய நினப்பு வந்துச்சுன்னா, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமை பார்க்கிற போது அந்த முஸ்லிமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்தோடு பார்க்கணும், அப்போ தான் துவா, அது பாசத்தோடு பார்க்கணும், அப்போ தான் அது ரஹ்மத்து. ஒரு முஸ்லிமை பார்க்குறப்போ மூஞ்சி சுழிச்சிட்டு பார்த்தா தொடர்ந்து அந்த பார்வை ஒருத்தர் மேலே விழுந்துட்டே இருந்தா அல்லாஹுவிடம் மலக்குகளிடம் அது வஹஷிக்கு நல்லதல்ல. எனவே வஹஷியை காப்பாற்ற,
வஹ்ஷியை இறைவனுடைய கோபத்திலே இருந்து தப்பிக்க வைக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த செயல் இது என்று கூட குறித்து தருவார்கள் சில ஆஷிகுர் ரசூல்கள். இது வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தில் சேர்ந்த கதை. அப்படியே டிட்டோ நேர் மாத்தமா வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தில் சேர்ந்தது குறித்து வேறு ஒரு அறிவிப்பு வருகிறது. 2 அறிவிப்புகளும் முக்கியமானது. இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்னது பிரபலமானது. வந்தாங்க, ரசூல்லாட்ட உட்காந்தாங்க, சேர்ந்தாங்க, இப்படி சொன்னாங்கன்னு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களின் தலைவர், கல்வி கடல், ஞானமேதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், வஹ்ஷி இஸ்லாத்தில் ஃபஸ்ட்டு சேர்றதுக்காக யோசிச்சுட்டு இருந்தார், தயங்கிட்டு இருந்தார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு அனுப்பிச்சாங்க வஹ்ஷியை இஸ்லாத்துக்கு வர சொல்லி. அப்போது வஹ்ஷி சில நிபந்தனைகள் போட்டார். அந்த உரையாடல் இருக்குது. அவர் என்ன சொன்னார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எழுதுகிறாங்க, அறிவிக்கிறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்து விட்டாலோ ஷிர்க் செய்து விட்டாலோ இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் குற்றவாளிகள், பன்மடங்கு வேதனை உண்டு, நரகத்தில் நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள்னு சொல்கிறாங்க. குர்ஆனில் அப்படி ஆயத்து இருக்கிறதா வருது. அப்படி பார்த்தா இந்த பாவத்தை பூரா நான் செஞ்சுருக்கேன், நான் ஷிர்க் செய்த முஷ்ரிக்கு தான், நான் கொலை செய்த காத்தில் கொலையாளி தான். அப்படி இருக்கிறப்ப நான் இஸ்லாத்தில் சேர்ந்தா மட்டும் என்ன, எனக்கு ஏதாவது சலுகை இருக்குதான்னு கேட்டு அனுப்பிச்சார். அப்போ அந்த ஆயத்து இறங்குச்சு. பின்னாடியே இன்னொரு ஆயத்து, ஃபுர்கானுடைய ஆயத்துகள் ஃபஸ்ட்டு அப்படி தான் இறங்குச்சு. வஹ்ஷி சொன்ன மாதிரி யாராவது தப்பு பண்ணிட்டா அவன் பன்மடங்கு வேதனை அனுபவிப்பான், நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான்னு. வஹ்ஷி கேட்டு அனுப்பிச்சதுக்கப்புறம் அடுத்த ஆயத்து இறங்குச்சு. இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் ஃபவுலாயிக்க யுபத்திலுல்லாஹு சய்யாத்திஹிம் ஹசனாத். தௌபா செஞ்சு நல்ல அமல் செஞ்சுட்டா அவங்களுடைய தீமையையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றிடுவான். நல்லா கவனிக்கணும், வெறும் நன்மை தருவான் இல்லை, தீமையையும் நன்மையாக எழுதிவிடும். பாவம் செஞ்சு வச்சுருப்போம்ல ஒரு 100 பாவம், அந்த 100 பாவம் 100 நன்மையாக மாறிவிடும். இந்த ஆயத்து வந்த உடனே வஹ்ஷிக்கு திரும்ப அழைப்பு போனது ரசூலுல்லாவிடமிருந்து. இந்த ஆயத்து வந்துருச்சு. இப்போ வஹ்ஷி சொன்னார், இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. அதாவது சரி, நரகத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டோம், தௌபா செஞ்சுட்டா ஓகே ரைட்டு, தௌபா செய்கிறதோட நல்லமல்கள்லாம் செய்யணும்னு இருக்குது. நான் எந்த நல்லமலும் செய்யலை, இனிமேல் நான் செய்கிறதுக்கு எவ்வளோ காலம் நல்லமல்கள், எப்போ மௌத்தா போவேன்னு தெரியல, இது ஒரு புதுமையான நிபந்தனையாக இருக்குது, நல்லமல் செஞ்சாதான் அப்படிங்கிறது, அதனால் யோசனையாக இருக்குதுன்னு தன்னுடைய சுற்று வட்டாரத்தில் சொல்லிட்டு இருந்தார். திரும்ப அதற்கடுத்த வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விட்டாங்க. என்னான்னு? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. பிரபலமான வசனம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். அல்லாஹ் தஆலா ஷிர்க்கை மட்டும் மன்னிக்க மாட்டான், ஷிர்க் அல்லாத எந்த பாவமாக இருந்தாலும் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ இவர் ஷிர்க்கிலிருந்து வஹ்ஷி தௌபா செய்கிறாருன்னு வைங்க, தௌபா செஞ்சிட்டாருன்னா அத்தனை பாவத்தையும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். இந்த ஆயத்து இறங்கின உடனே வஹ்ஷிக்கு நல்ல சந்தோஷமாயிருச்சு. ஆனாலும் இஸ்லாத்தில் சேர்றதுக்கு முன் வரல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அவர் அடுத்த கேள்வி கேட்டாராம், நாடியவர்களுக்கு மன்னிப்பான் இருக்குது, இந்த வஹ்ஷியை அல்லாஹ் நாடி இருக்கானான்னு தெரியலையே, இந்த வஹ்ஷியை ஒருவேளை அல்லாஹ் நாடாமல் ஆயிட்டா என்ன பண்ணுறது? 4வதாக ஒரு வசனம், திருக்குர்ஆனுடைய வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறாங்க. வஹ்ஷிக்கு மட்டுமல்ல, வாழும் மக்களுக்கெல்லாம், ஏன் நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமானது அந்த ஆயத்து தான். அந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புகிறாங்க, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருதுனூப ஜமீஆ. வரம்பு மீறி பாவம் செய்துவிட்ட அடியார்களே, நீங்கள் இறை அருளை விட்டும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை விட்டும் நிராசையாக வேண்டாம், அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். நமக்கெல்லாம் பெரிய ஆறுதலே அதுதான். பார்த்தா நன்மையும் தீமையும் மாறி மாறி செய்கிறோம். சொல்லப்போனால் 10 தீமைன்னா அதில் 1-2 தான் நன்மை, நன்மை குறைவாய் அதிகம் தீமையாய் செய்கிறோம். எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான்னு சொன்ன உன்னை வஹ்ஷி வந்துட்டார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் இஸ்லாத்திலே சேர்ந்து விட்டார்கள். இந்த உரையாடலை பூரா கவனிச்சுட்டு இருந்த சஹாபாக்கள் சபையில் உட்காந்துருக்கிற சில பேர் கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ் இதா அஸாப மின்னா மா அஸாப லி வஹ்ஷி.
இது வஹஷிக்கு மட்டுமா, இல்லை வஹஷிக்கு நடந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் நடந்துச்சுன்னா, அதாவது நாங்களும் ஷிர்கு செஞ்சு, நாங்களும் யாரையாவது கொலை செஞ்சு, நாங்களும் பாவமெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இஸ்லாம் ஆனாலும் இப்படி இருக்குதா? எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிப்பானா? ஹியலில் முஸ்லிமீன ஆம்மா, நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இது வஹஷிக்கல்ல எல்லா முஸ்லிம்களுக்கும் ஆனது என்று சொல்லிவிட்டார்கள். இந்த வார்த்தை தான் நமக்கு அதைவிட பெரிய சான்றிதழ், பெரிய ஆறுதல். பாவம் செய்தவர்களை அல்லாஹ் அனைத்தையும் மன்னிக்கிறான் என்கிற வார்த்தை. ஆக வஹஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்திலே சேர்ந்ததில் இப்படி 2 கருத்து உண்டு. இவ்வளவு பெரிய கொலையை செய்துவிட்டு வந்திருக்கிற மனிதரை எப்படி வரவேற்கிறது இஸ்லாம் பார்த்தீர்களா? அல்லாஹு அக்பர். தௌபா என்கிற மன்னிப்பின் வாசல் அல்லாஹ் எவ்வளவு பெரிய கொடூரனுக்கும் கூட அதன் கதவை சாத்தவில்லை. வஹஷியானே போவெளிய என்று சொல்லுகிற நபர் அல்ல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலிமா சொன்னவுடன் அவரை அமர வைத்து பேசுகிறார்களே, இந்த மாண்பு மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே. எபெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்க்கவில்லையே தவிர ரசூலுல்லாஹுவின் மிக பிரியத்திற்குரிய சஹாபிகளில் ஒருவராக இருந்தார்கள். முடிஞ்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் வஃபாத்தாகி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம், பெரிய முர்த்தத்துகளோட போர். தன்னை நபின்னு சொல்லி நிறைய பேர் கிளம்பிட்டான். ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு நிறைய பேர் கிளம்பிட்டான். எங்களுக்கு இஸ்லாமே வேணான்னு பேக் அடித்து நிறைய பேர் போயிட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் அவர்களோடு போர் நடக்கிறது. பல இடங்களுக்கும் போர் போனது. அதில் வஹஷி ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு தலைமையேற்று போகிறார். அந்த குழுவுக்கு வேலை என்ன தெரியுமா? தன்னை நபி என்று பொய் சொல்லி கொண்டிருக்கிற முசைலமாவை கொல்ல வேண்டும். முசைலமத்துல் கத்தாப், பொய்யன் முசைலமா. நிறைய பேர் தன்னை நபின்னு ரசூலுல்லா காலத்திலே கிளம்பினவன் இவன். ரசூலுல்லாவுடைய காலத்திற்கு நெருக்கமாக 2-3 பேர். அவங்க போன உடனே நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் தன்னை நபின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறான். இந்த காதியானிகள்னு ஒரு குரூப் இருக்கான். அவங்க முஸ்லிம்கள் அல்ல, அவர்கள் காஃபிர்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு யாராவது நபி இருக்கிறான்னு சொன்னான்னா அவன் முஸ்லீம் அல்ல, அவன் காஃபிர். இது ஏகோபித்த அகில உலக மார்க்க அறிஞர்களின் முடிவு. அவன் பேர் அப்துல் காதர், அப்துல் இதுன்னு எது வேணாலும் வச்சுக்கலாம். அப்போது இந்த முசைலமா, பொய்யன் முசைலமா, தன்னை நபி என்று வாதிடுகிற முசைலமாவை எதிர்கொண்டு படை போகிறது. வஹஷிக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆதங்கம். ஒரு மிகப்பெரிய அல்லாஹுவின் சிங்கம், மார்க்க போராளி, புனிதம் நிறைந்த ஹம்சாவை, சிங்கத்தை வீழ்த்தினோம் நாம். அதுக்கு பதிலாக இஸ்லாத்தினுடைய மோசமான விரோதியாக இந்த முசைலமாவை என் கையால் கொன்னாதான் அந்த கொலைக்கு இந்த கொலை பகரமாகும். மறுமையில் ரப்பு என்ற விசாரிக்கும் போது ஹம்சாவை கொன்னது நீதானேன்னு கேட்டா முசைலமாவை கொன்னதும் நான் தான்னு சொல்லணும். அதிலிருந்து தப்பிக்க எனக்கு இது ஒன்று மட்டுமே. சமயம் பார்த்து போனார். யமாமாவினுடைய அதிபதி முசைலமத்துல் கத்தாப், பொய்யன் முசைலமா. போர் நடந்துட்டு இருந்தது. இடையில ஒரு இடத்துல கரெக்டாக கிடச்சான். ஒரு செவுத்தில் சாஞ்சிருக்கிறப்போ கரெக்டாக எடுத்தார் தன்னுடைய அம்பை. ரொம்ப சரியாக குறி பார்ப்பார். நான் சொன்னது போல் ஒரு துவாரத்தில் போகணுன்னு போயிடும். மிகச்சரியாக குறி பார்த்தார். வேகமாக அம்பை செலுத்தினார். அந்த நேரத்திலேயே இன்னொருத்தர், மதீனாவில் இருக்கிற அன்சாரிகளில் ஒருத்தர் அவனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவனை டார்கெட் பண்ணி பக்கத்தில் போய் அவனை கொல்றதுக்காக போனார். வஹஷி அவர்கள் விட்ட அம்பு நேர குரல் வளைக்குள்ளே புகுந்தது. சரிந்து விழுந்தான் யமாமாவினுடைய மிகப்பெரிய அந்த நாசகாரன், தன்னை நபி என்று சொன்ன முசைலமா. இப்போ போய் இந்த அன்சாரி போனவர், போரிட்டு கொலை பண்ண போனார், அவர் தலையை அறுத்துட்டார், தலையை வெட்டி விட்டார். இப்போ 2 பேர் கொலை பண்ண மாதிரி இருக்குது பார்க்குறப்போ. அந்த அன்சாரி தான் கழுத்தை வெட்டினது. வஹஷியே சொல்கிறாரு, நான் அம்பை விட்டேன், அவர் கழுத்தில் வெட்டினார். மொத்தத்தில் ஃபரப்புக்கு அலமு ஐயுனா கத்தலகு, அல்லாவுக்கு தெரியும் அவங்க 2 பேர்த்தில், எங்கள் 2 பேர்த்தில் யார் அவரை கொலை பண்ணதுங்கிறது அல்லாவுக்கு தெரியும். ஆனால் அந்த வீட்டினுடைய முற்றத்தில் இருந்த ஒரு சிறுமி, சின்ன பொண்ணு ஒன்று, இந்த முசைலமாவை கொலை பண்ணதை பார்த்துட்டு அந்த பொண்ணு சத்தம் போட்டுருச்சு. வா அமீரல் மூமினீன், எங்களுடைய தலைவரேன்னு சத்தம் போட்டு கத்தலகுல் அப்துல் அஸ்வது, ஒரு கருப்பினத்து அடிமை கொன்று விட்டான் அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ என்னன்னா, வஹஷி கொன்றதைத்தான்
கருப்பினத்து அடிமை கொன்று விட்டார் என்று சொல்லுகிறது. கொன்ற நபரினுடைய கழுத்தை தான் அன்சாரிகளிலே இருக்கிற அந்த நபர் கழுத்தை அறுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த வஹ்ஷி அவர்கள் இப்படி கொலை பண்ணது மிகப்பெரிய கஃபாரா. நல்ல மனிதரை நான் இஸ்லாத்திற்கு முன்பு கொலை செய்தேன், ஆக கெட்ட மனிதரை இஸ்லாத்திற்கு பின்பு கொலை செய்தேன். அவரே சமயங்களில் வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்லுவாங்களாம். 2 பேர்த்த வாழ்க்கையில் கொலை பண்ணியிருக்காங்க முஸ்லீம்களில். ஒன்று ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று துஃபைல்னு ஒருத்தர், துஃபைல் இப்னு நுஅமான். அவரே சொல்கிறாரு, வஹ்ஷி அல்லாஹு தாலா என் கை மூலியமாக 2 பேர்த்துக்கு அந்தஸ்து சிறப்பாக கொடுத்துட்டான். அவங்க சுகதாக்கள் ஆயிட்டாங்க. ஒன்று ஹம்ஸா, இன்னொன்று துஃபைல். ஆனால் அவங்க மூலியமாவோ என்ன அல்லாஹு தாலா கேவலப்படுத்தலை. ஒருவேளை அவங்க வெட்டியிருந்தா, அல்லது நான் கலந்த போர்க்களத்தில் வெட்டப்பட்டிருந்து காஃபிரா கொலையாயிருந்தா அல்லாஹ் என்னை வெட்ட விடலை. அப்போ நான் அவர்களை வெட்டியதன் மூலம் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். பின்னாட்களில் நான் மோசமான எதிரியையும் கொன்று விட்டேன். அல்லாஹுவிடத்தில் எனக்கு பதில் சொல்ல இது ஒன்று போதும் என்று நினைத்தார்கள் வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சஹாபியாய் இவங்க சில ஹதீஸுகள்லாம் கூட அறிவிக்கிறாங்க. இவங்களுடைய அறிவிப்புகள்லாம் கூட கிதாபுகள் எல்லாம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சபையில் உட்காந்துருப்பாங்க. ரசூலுல்லாவை இஸ்லாத்தில் சேர்ந்தப்போ மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஈமானோடு கண்ணால் ஒரு தடவை பார்த்துட்டாவே சஹாபி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மௌத்தாகிற வரையும் பார்க்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. இந்த மாதிரி சஹாபிகளுடைய வரலாறை படிக்கிறப்போ என்ன இவ்வளோ மோசமாக கொலையெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நம்முடைய கோபத்தையோ எரிச்சலையோ அங்கே காட்டக்கூடாது. அவரை சஹாபி என்று அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான். ரசூலுல்லாவை ஈமானோட சந்திக்க வச்சுட்டான். இஸ்லாத்துக்கு தேவையான சில ஹிதுமத்துகளை, சேவைகளை அல்லாஹ் அவருடைய அம்பிலிருந்தே வாங்கிட்டான், அவருடைய திறமையிலிருந்து. இந்த மாதிரி நேரத்தில் சஹாபி என்கிற கண்ணோட்டத்தில் மட்டும்தான் நாம் பார்க்க வேண்டும். அவரே அறிவிக்கிற அறிவிப்பு வருகிறது. ஒரு தடவை சபையில் சஹாபாக்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, நாங்கள்லாம் சாப்பிட்றோம் ஆனால் வயிறு நிறைய மாட்டேங்குதே, என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்களாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅல்லக்கும் தஃப்தரிகூன், பிரிஞ்சு சாப்பிட்றீங்களோ அப்படின்னு கேட்டாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ஆமான்னு சொன்னாங்களாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க, ஃபஜ்தமி அலா தஆமிக்கும், எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள், வதுகுரு ஸ்மல்லாஹி அலைஹி வ யுபாரிக் லஹு ஃபீக்கும். அந்த மாதிரி ஒன்றா உட்காந்து பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அதில் பரக்கத்து செய்வான்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் தனித்தனியாக ஒவ்வொருவரும் சாப்பிடாமல் இருப்பவர்களோடு சேர்ந்து சாப்பிட வேண்டும் என்கிற சஹாபாக்களிடையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்திய இந்த நபிமொழி பிரபலமானது. இதை அறிவிப்பவர்கள் ஹதீஸ் நூல்களில் வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு. நான் சொல்ல வர்றது, சஹாபாக்களின் வரிசையில் ஹதீஸுகளை அறிவிப்பவர்களின் வரிசையில் அந்த புனிதமான இடத்திற்கு உட்கார்ந்து விட்டார்கள் ஹதரத் வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ரொம்ப லாஸ்ட் வரைக்கும் அல்லாஹ் ஆயுள் கொடுத்துருந்த எர்மூக் யுத்தம் வரையும் கலந்துக்கிட்டாங்க. கடைசியாக அவங்க மௌத்தா போனது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிலாஃபத்தில். அப்போ இவங்க இங்கே குடியில்லை, அவங்க ஹிம்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஊர், ஹிம்ஸ் பட்டணத்தில் குடியிருந்தார்கள் வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அங்கே வஃபாத்தாகி ஹிம்ஸிலேயே அடக்கப்பட்டார்கள் ஹதரத் வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இன்றைக்கு வரைக்கும் ஹிம்ஸ் போனீங்கன்னா ஹிம்ஸினுடைய மிக முக்கியமான ஒரு இடம் பாபு தரீப்னு ஒரு இடம் இருக்குது. அந்த பாபு தரீபுக்கு பக்கத்தில் இவங்களுடைய வஹ்ஷியினுடைய மிகப்பெரிய அந்த கபரு, அவர்களுடைய அடக்கஸ்தலம் நல்ல ஜோடனைகளோடு இருக்கிறது. நீங்கள் அவர் இந்த பக்கம் அடங்கியிருக்காரா, அதுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சஹாபி சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அடங்கியிருக்காங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யும் பாக்கியம் பெற்ற சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த பக்கம் அடக்கியிருக்காங்க. இந்த 2 பேரும் அடங்கியிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் பிரம்மாண்டமாக ஒரு ஜாமியா மஸ்ஜித் இருக்குது, மிகப்பெரிய பள்ளிவாசல். ஹிம்ஸ் பட்டணத்தினுடைய மிகப்பெரிய பள்ளிவாயில். அது பள்ளிவாசலுக்கு பேர் என்ன தெரியுமா? வஹ்ஷி சௌபான் பள்ளிவாசல். இங்கே அடங்கியிருக்கிற 2 சஹாபிகளுடைய பெயர் தான் இந்த பள்ளிவாசலுக்கு பேர். இன்றைக்கு வரைக்கும் வஹ்ஷி சௌபான் பள்ளிவாசல் அங்கே பிரபலமானது. வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அங்கே தான் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்களின் கடந்த கால வாழ்க்கை எவ்வளவு நம்முடைய மனதிற்கு நெருடலாக இருந்தாலும், என்றைக்கு அவர்கள் வாயிலை களிமா அன்னலாரை சந்தித்து விட்டார்களோ அதற்கு பிறகு 100க்கு 100% மரியாதமும் கண்ணியமும் அவர்களுக்கு நாம் தர வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இஸ்லாத்திற்கு முன்னால் அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்து, இஸ்லாத்திற்கு பின்னால் அவர்கள் செய்த நற்செயல்களுக்கான பெரிய கூலியை அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.